இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இந்த இதில் கொத்தமல்லி, விதை கொத்தமல்லி, அதாவது ரசத்துக்கு தேவையானதை பொடி பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த காஃபி மிஷினில் காஃபி மேக்கர் இப்படி வச்சா போகிறோம். இது வந்து டக்குன்னு இது பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் விதை கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெப்பர், பிளாக் பெப்பர், குறுமிளகு, அப்புறம் ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு லைட்டாக கடைசியில் ஒரு 2 வெள்ளைப்பூடியும் போட்டிருக்கிறேன். பொதுவாக இதில் ட்ரை தான் போடணும், வெள்ளைப்பூடு போடக்கூடாது இதில் இந்த மிக்சரில். பட் நான் எப்போதுமே அதில் போட்டு அப்படி பழகிடுச்சு இந்த மிக்சரில். தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன், ஆனால் அப்படியே லைட்டாக அதில் இதை போட்டு நல்ல ரசத்துக்கு பொடி செஞ்சு வச்சாச்சு. கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் குறுமிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, அப்புறம் இதில் வந்து புளித்தண்ணியும் டொமேட்டோவும் கசக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கோம், பெருங்காயப்பொடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் பாயில் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த இதை இன்றைக்கி நிறைய பொடிகள்லாம் வதக்கி நிறைய பொடிகள் செஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால தான் ஸ்டவ்வு கொஞ்சம் நேற்றுக்கு க்ளீன் பண்ண ஸ்டவ்வு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா நிறைய பொடிகள் இன்றைக்கி நிறைய வேலை. இந்த மாதிரி என்ன பொடிகள் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் ஜீரகப்பொடி, ஒரு பழைய டப்பா தான், இந்த பழைய டப்பாவில் ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணி ஜீரகப்பொடின்னு எழுதி இதில் வச்சுருக்கோம். அப்புறம் வேறு என்ன பண்ணோம் இன்றைக்கி, இந்த பெப்பர் பொடி பார்த்தீங்களா, பெப்பரை பொடி பண்ணி பெப்பர் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வெந்தயம், இங்கே பாருங்கள், இந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வெந்தயம்னு பண்ணி வச்சேன். இன்றைக்கி இந்த பொடியெல்லாம் பண்ணி இந்த இதில் திரித்து இதில் கொஞ்சம் பண்ணி வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி அவருக்கு கொஞ்சம் தலைவலின்னு சொன்னார். அதனால் கொஞ்சம் நிறைய வேலை ஸ்டவ்வில், அதனால் ஸ்டவ்வு கொஞ்சம் அழுக்காக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நிறைய வேலை, கடைசியில் தான் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபோட்டோக்காகலாம் என்னால் க்ளீன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா பிறகு பசியில் அதுக்குள்ளே சமைக்க ஆரம்பிச்சிட்ருவோம் இன்னும். ஸோ இப்போ இது ஒரு அவருக்கு தலைவலிக்கு ஒரு மருந்து குழம்பு மாதிரி ரசம் தான். பட் ரசத்தில் கொஞ்சம் ஒரு சில வேறுபாடுகள் என்னென்னா, கூட கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஆனியன் இப்படிலாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறார் ரசத்தை. ஏன்னா அவருக்கு தலைவலி குணமாகிறதுக்காக. அஃப்கோர்ஸ் தலைவலி கொடுத்ததே நான் தான், ஓகே, பட் நான் இல்லை, அவரே தான் தலைவலி கொடுத்துக்கிட்டாரு. அவர் ஏதாவது சொல்லுவார், நான் அதுக்கு ஏன் இப்படி சொல்லுவீங்கன்னு கேட்பேன். அப்புறம் என்னால் தலைவலியும் பாரு, ஆக்சுவலி அவரால் தானே தலைவலி. கரெக்டு தானே மக்களே, நீங்களே சொல்லுங்கள். அவர் சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ இப்படியே வாழ்க்கை ஓடுது மக்களே. இப்போ இன்றைக்கி அதனால் அவருக்கு ரசத்தை வச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவர் தெம்பாக நம்ம பேசுவோம், ஓகேங்களா மக்களே. இதில் ரைஸ் வேக வச்சாச்சு இந்த குக்கரில். ஸோ இந்த குக்கர் மூடி கொஞ்சம் லூஸாக இருக்குது மக்களே, சின்ன குக்கர் தான், எங்கள் 2 பேத்துக்கு தான். அதனால் அந்த 2 பேத்துக்குரிய குக்கரில் வந்து லூஸாக இருக்குது மூடி. அதனால் இவர் வந்து நான் இந்தியா போன டைமில் இதை மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. இதுக்கு டெய்லி இதை மாதிரி கட்டி விடுவாராம். இந்த குக்கர் மூடிக்கு டெய்லி இந்த மாதிரி மஞ்சள் கயிறு ஒன்று நான் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் மக்களே. இந்த மஞ்சள் கயிறு இங்கே பாருங்கள், இப்படி 2-3 பீஸாக அது தானாக ஆயிடுச்சு. இப்படி 2-3 பீஸா, அவர் வேணுட்டு கட் பண்ணலை. ஸோ இப்படி அந்த அதை டெய்லி கட்டி விட்டு அப்போ தான் அது வந்து ரைஸ் வேகுதான். இந்த இடத்துல லூஸாக இருக்கிறதுனால. இன்னும் ஊருக்கு போனால் புது குக்கர் வாங்கிட்டு வரணும் மக்களே, சரியா? இந்தியா போனால் தான் புது குக்கர் வாங்கிட்டு வரணும். என்கிட்ட முதலே சொல்லியிருந்தா நான் வரும்பொழுது ஒரு குக்கர் வாங்கிட்டு வந்திருப்பேன் மக்களே. ஸோ இப்போ இந்த எடுத்தா இதை நம்ம இப்போதைக்கு இந்த இதில் போடுவோம். வெயிட் மக்களே, இப்போ இந்த இதை போட்டாச்சு மக்களே. நானே வீடியோ ஷூட்டிங் நானே பண்ணுறதுனால அந்த இதை போடுறத உங்கள்கிட்ட காமிக்க முடியல. நான் ஸ்டாண்டெல்லாம் வாங்கலை மக்களே. ஸோ இப்போ எப்படின்னா, இந்த பொடி வச்சுருந்தோம் பாருங்கள், இந்த கொத்தமல்லி, பெப்பர், மிளகு, ஜீரகம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, இந்த குசினாட்டை. இது வந்து ஒரு காஃபி கிரைண்டர், குசினாட்டை. இந்த ஊரில் காஃபி கிரைண்டருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு இது ரசம் அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம காஃபிலாம் அதில் அரைக்கிறது இல்லை. காஃபி வந்து இதை மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் மக்களே. சாம்பிள் கொடுத்துருந்தாங்க, ஏதோ ஒரு கடையில் சாம்பிள் கொடுத்தாங்க மக்களே. சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு காஃபி, டீ அதெல்லாம் ரொம்ப பிரியம். ஸோ டிஃப்ரெண்ட் சாம்பிள் கொடுக்குறச்சா இதை மாதிரி வாங்கி, இது எத்தனை வருஷமாக ஆச்சு கொடுத்து, ஆனாலும் இதை யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் காஃபி டிக்காஷன் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். அது அப்பப்போ மில்கில் ஊற்றி குடிச்சிக்க வேண்டியதான். ஓகே, மில்க்னா என்ன, இப்போதைக்கு அந்த டெய்ரி மில்க்கு குடிக்க ஒரு மாதிரியாக இருக்குது மக்களே. அதனால் இப்போ லாஸ்ட் வீக் புதுசாக ஓட் மில்க்குன்னு ஒன்று வாங்கி ட்ரை பண்ணினோம்.
கொஞ்சம் நல்லா இருக்குது மக்களே. ஒரிஜினல் ஓட் மில்க், நாட் த ஸ்வீட் அன்ஸ்வீட்டன்ட் ஒன்றுன்னு இருக்கும், அது வாங்கலை. சாதாரணமாக உள்ளது, அன்ஸ்வீட்டன்ட்னு போட்டிருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஸ்வீட் அண்ட் மில்க்குன்னு வச்சுக்கலாம். அது சரி, இதை வதக்கி விடுவோமா? ஓகே, இப்போ இதில் 2 இது போட்டுருவோம் நம்ம. அது என்ன, மஞ்சள் தூள் போட்டுருவோம். மஞ்சள் தூள், அப்புறம் வந்து இது போடணும், பெருங்காயப்பொடி. மக்களே, ஸ்டவ் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, சொல்லிட்டேன். அன்றைக்கி காலையிலேருந்து நிறைய வேலைகள் ஸ்டவ்வில் தான். அது என்ன, இந்த பொடி திரிக்கிறதா இருந்துச்சு. ஈவினிங் தான் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள் மக்களே, இந்த பெருங்காயப்பொடி ஓப்பன் பண்ணணும். இவ்வளோ முயற்சி பண்ணதுக்கு பெருங்காயப்பொடி இருந்தால் தானே இவ்வளோ கொஞ்சமாக விழுது. ரசத்துக்கு பெருங்காயப்பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயப்பொடி வாங்கிட்டு வான்னு சொல்லணும் மக்களே. அப்புறம் அவ்வளோ ஈஸிலாம் வாங்கிட்டு வந்துட மாட்டார் மக்களே. இன்றைக்கி நாளைக்கு, இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லுவார். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி பெருங்காயப்பொடி எல்லாத்துலேயும் பெருங்காயப்பொடி போட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதனால் பெருங்காயப்பொடி ஆயிடுறதுக்கு முன்னாடியே சொல்லுவேன். பட் அவர் அது ஆனதுக்கப்புறம் தான் வாங்குவேன் அப்படின்றவார். ஓகே, அது ஆனதுக்கப்புறம் தான் வாங்குவாராம். சரி, இதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது என்ன மக்களே. இதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தாமல் இதில் என்ன போட்டிருந்தோம், முதல்ல எண்ணெயில் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு இந்த மசாலா, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், ஒரு மிளகா, 4-5 பல் பூண்டு, இதெல்லாம் அந்த கியூசினாட் காஃபி கிரைண்டர் மிக்சியில் போட்டு அதை இதில் போட்டு வச்சாச்சு. அதை இது இப்போ வதக்கியாச்சு. மஞ்சப்பொடி போட்டாச்சு, பெருங்காயப்பொடி போட்டாச்சு, உப்பு போடணும். சரி, லாஸ்ட்டில் தான் உப்பு போடுவோம். வெயிட் மக்களே, இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். இந்த புளி தண்ணி இருக்குது பாருங்கள், இதை கலக்கி இதில் ஊற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 1 மினிட் மக்களே. இப்போ இந்த இதிலேருந்து உள்ள அந்த புளி தண்ணி அண்ட் டொமேட்டோலாம் அடித்து வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த மிக்சியில், அதை அப்படியே அதில் ஊற்றியாச்சு மக்களே. அதில் ஊற்றிட்டு அதே அளவுக்கு இன்னொரு ப்ளெயின் வாட்டரும் தண்ணியும் சேர்த்தாச்சு. இதே அளவுக்கு ஒரு தண்ணி கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் மக்களே இந்த கன்சிஸ்டன்சி வரும். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தூரம் தண்ணியாக இது பண்ணிக்கணும். இப்போ இதாகட்டும். கடைசியில் நம்ம கொஞ்சம் உப்பையும் போட்டு கொத்தமல்லி இலை போட்டு எடுப்போம். கொத்தமல்லி இலை இருக்குதான்னு பார்ப்போமா? கொத்தமல்லி இலை கிடையாது மக்களே, கொத்தமல்லி இலை கிடையாது. இதுதான் மக்களே அந்த ஓட் மில்க்கு. இந்த கொத்தமல்லி இலை இல்லை, இந்த கருவேப்பிலை கிடக்கு, கொத்தமல்லி இலை இல்லை மக்களே. சரி, இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜு டூர்லாம் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் மக்களே. அவருக்கு தலைவலின்னு நம்ம இந்த ரசத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சாதம் ஆயின்ட்டுருக்கு. மணி இப்போ எத்தனை, 11 மணி ஆச்சு. சாதம், ரசம், வேறு என்ன வைக்கிறது? இது பார்த்திங்கன்னா மக்களே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ போட்டு டீ போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இது என்ன மக்களே, இது வந்து அவல் உப்புமா. மார்னிங் அவல் உப்புமா பண்ணி சாப்பிட்டாச்சு மக்களே, ஆயிடுத்து அவல் உப்புமா. அப்புறம் நேற்றுக்கு ஒரு இது பண்ணினேன் மக்களே, பொரி, அவல், கடலை எல்லாம் போட்டு வெள்ளைப்பூடை போட்டு, மஞ்சள் பொடி, வெள்ளைப்பூடை பொடி போட்டு வீட்டிலையே பொரி, அவல், கடலை போட்டுங்க பாருங்கள். வெள்ளைப்பூடு நிறைய வெள்ளைப்பூடை போட்டு, இதில் அவருக்கு வெள்ளைப்பூடு கொஞ்சம் இஷ்டம். வெள்ளைப்பூடு வந்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை நீக்கிடுவாங்க. அதனால் இந்த பொரியை கடையில் வாங்கிட்டு வந்தேன். பொரி, அவல், அதில் லைட்டாக, அதில் என்ன சொல்கிறது, லைட்டாக தவாவில், இந்த இவ்வளோ பெரிய தவாவில் உப்பு போட்டு, அதனால் எண்ணெய் ஊற்றி இந்த வெள்ளைப்பூண்டு, மஞ்சள், பெருங்காயப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி, இந்த பொரி, கடலை, அவல் அதெல்லாம் போட்டு வதக்கி வீட்டிலையே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. ஏன்னா இந்த குளிரில் ஏதாவது சாப்பிடணும் போலேயே இருக்குது. வெள்ளைப்பூண்டு தான் அவருக்கு ரொம்ப இஷ்டம், அதனால் அதை போட்டு வச்சுருக்கேன் மக்களே. மணி பாருங்கள், 11 அப்படின்னா என்ன,
லக்கு, நமக்கு லக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நல்ல கடவுள்கிட்ட வேண்டுங்க, உடனே நடக்கும். 11-11 மக்களே, ஏஞ்சல் நம்பரான். கரெக்டாக 11-11 மக்களே. நம்மளுக்கு இங்கே சாதம் ஆயின்ட்டுருக்கு, ரசம் ஆயின்ட்டுருக்கு, அப்படியே இருக்குது. மற்றபடி இந்த இதெல்லாம் அது என்ன நம்ம கவுண்டர் டாப்பு, அதை இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி சொன்னேன் இல்லையா நிறையா வேலைன்னு, அப்புறமா தான் க்ளீன் பண்ணணும் மக்களே. இதை வச்சு தான் மக்களே இன்றைக்கி இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணேன். இந்த பொடி பண்ணதை இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஃபனல், அதை வச்சு தான் ஒவ்வொரு பொடியாக பாட்டிலெல்லாம் இப்படி அடைச்சேன் மக்களே. குட்டி பாட்டிலுக்கு எஸ்பெஷலி இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் அடைக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த குட்டி ஃபனல் வச்சு அடைச்சா ஈஸியாக இருந்துச்சு மக்களே. இது ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கும். அப்படி நீங்களே வீட்டில் ஹோம்மேடு பவுடர், ஹோம்மேடு ஜீரா பவுடர், ஹோம்மேடு அது என்ன சொல்கிறது பெப்பர் பவுடர், இங்கே பாருங்கள், இது வந்து ஹோம்மேடு பெப்பர் பவுடர். இன்றைக்கி பண்ணதை இந்த மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு இந்த குட்டி பவுடரு எப்படி இதில் அடைக்கிறது, இந்த ஃபனல் வச்சு தான் மக்களே போட்டேன், ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ஃபனல் வச்சு அப்படி பண்ணிக்கலாம். இது பெப்பர் பவுடர் வீட்டிலே பண்ணி வச்சாச்சு மக்களே. அப்புறம் ஜீரகப்பொடி அப்படியே காமிச்சேன் இல்லையா, இந்த ஜீரகப்பொடி எல்லாம் நம்ம டப்பாவை ரீயூஸ் பண்ணுறது தான் மக்களே, எதுவும் த்ரோ பண்ணுறதில்ல, எல்லாம் ரீயூஸிங் அவர் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். இது ஷாப் ரேட்டில் வாங்கின காயன் பெப்பர் கண்டெய்னர், அதில் இந்த ஜீரகப்பொடியை பொடி பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்தாங்க, அந்த இதில் அந்த டப்பாவில் அந்த வெந்தய பொடியை நான் தான் வீட்டில் தான் கண்டெய்னர் தான் அவங்க கொடுத்தது. வெந்தயத்தை பொடி பண்ணி நம்ம இதில் போட்டிருக்கோம். சாதம் ஆயின்ட்டுருக்கு, ரசம் ஆயின்ட்டுருக்கு, பசியும் ஆயின்ட்டுருக்கு. இதுக்கு தொட்டுக்க என்ன வைக்க போகிறோன்னு தெரியல மக்களே. சாதம் ரசத்துக்கு தொட்டுக்க என்ன வைக்க, ஒரு பொட்டேட்டோ கிடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 பொட்டேட்டோ கிடக்கு, ஒரு சீனிக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கும், ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவும் கிடக்கு. இது ரெண்டையும் வச்சு நம்ம ஏதாச்சும் பொரியல் பண்ணலாம். சீனிக்கிழங்கு கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருக்குது மக்களே, எனக்கு ஓவர் ஸ்வீட்டு சாப்பிட முடியல, அது ஏன்னு தெரியல. அந்த சீனிக்கிழங்கு ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது மக்களே. நம்ம ஊரில் உள்ள சீனிக்கிழங்கு கூட கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும், ஒரு டேஸ்ட் அவ்வளோவா இல்லாமல். இந்த ஊரில் சீனிக்கிழங்குல என்னமோ சீனியை சிறப்பு வழியாக ஊற்றுன மாதிரி இருக்குது மக்களே. நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கமெண்ட் எழுதுறீங்க, நானே கமெண்ட்டில் சொல்லிக்கிறேன். எனக்கு நானே ஹாய் ஹாய்னு போட்டுக்கிறேன் மக்களே கமெண்ட்டில். நீங்கள் யாராச்சும் முடிஞ்சால் ஒரு ஹாயாவது போடுங்க மக்களே. ஓகே சார், ரசம் கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே பாய். இன்றைக்கி வந்து February 12 2026 தேர்ஸ்டே. அந்த சிவராத்திரிக்கு 2-3 நாள் முன்னாடி ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரின்னு போர்டெலாம் ஒட்டியிருக்காங்க. இந்த வர ஞாயிற்றுக்கிழமையா February 15 ஞாயிற்றுக்கிழமை, சண்டே, Feb 15 சண்டே சிவராத்திரின்னு எங்கெல்லாமோ பூஜை வச்சுருக்காங்களாம். அது என்ன எடிசன் நியூ ஜெர்சியில் பூஜை இருக்கான், நிறைய கோவில்களில் பூஜை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பைட்டிங் கோல்டு, அதாவது குளிர் கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால எங்களால் வெளியில் எங்கேயும் போக முடியல, வீட்லேயே தான் உட்காந்துருக்குறோம் மக்களே. சும்மா இந்த யூடியூப் வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் தான் இருக்கிறோம். அட்லீஸ்ட் கமெண்ட்டாவது போடுங்க மக்களே, கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். டேக் கேர், பாய். இன்றைக்கி Feb 12 2026 தேர்ஸ்டே. பாய் மக்களே. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, நல்ல சாமியை கும்பிடுங்க. வாழ்க்கையில் நம்மலாம் சில நேரங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நான் சும்மா பேருக்கு சாமி கும்பிட்டு போய்டுறோம். காலையில் மனசார வீட்டில் எல்லோரும் சேர்ந்து மனசு விட்டு சாமி கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒன்று போல் ஒரு ஷேர் டிவிஷனை நோக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இன்றைக்கி நம்ம இப்படி இருக்க போகிறோம், நேற்றை விட இன்றைக்கி நம்ம ஒரு பெட்டர் வேர்ஷனாக இருக்க போகிறோம் அப்படின்னு வாய் விட்டு பேசி அதுக்கு சாமியை எங்களுக்கு துணை புரியுங்கன்னு எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அந்த சாமிக்கிட்ட வாய் விட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசி அந்த சாமிக்கிட்ட நீங்கள் எனக்கு துணை புரியுங்க, நேற்றை விட நான் இன்றைக்கி நல்ல பெட்டர் வேர்ஷனாக இருக்கணும், நேற்றை விட நானும் என் கணவரும் சேர்ந்து இன்றைக்கி இன்னும் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும், ஷேர் டிவிஷன் வச்சு நல்ல வாழ்க்கையை கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடவுளை ஃபஸ்ட்டு நிறுத்தணும். முதல்ல நம்ம ஊரில் கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லிடுறாங்க. சிலர் நல்லா இருக்கிறாங்க, பட் எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் முதல்ல நீங்கள் கடவுளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தே கடவுளை கும்பிட பாருங்கள். மார்னிங் ஃபியூ மினிட்ஸ், நைட் ஃபியூ மினிட்ஸ்.
மார்னிங் வந்து நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம நேற்றை விட இன்றைக்கி எப்படி பெட்டராக இருக்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கு கணவன்மார்களை ப்ளீஸ் லிசன் பண்ணி சாஃப்டாக பொலைட்டாக உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. சும்மா அவங்கள டவுன் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒய்ஃப் நல்லா இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு சமம். ஷீ இஸ் யுவர் ரைட் ஹேண்ட், ஷீ இஸ் யுவர் சப்போர்ட் உங்கள் ஒய்ஃபை. அதே மாதிரி ஈவினிங் ஆர் நைட்லேயும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி டே எப்படி இருந்தது, நம்ம இன்னும் எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இன்னும் பெட்டராக எப்படி நம்ம வாழ்க்கை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் மனைவிக்கு நல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்கள எங்கேயும் லெட் டவுன் பண்ணாமல் அவங்களோட போட்டி போடாதீங்க. ஒய்ஃபோட போட்டி போடுறது வேஸ்ட்டு. ஸோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக, அந்த கணவர் வந்து ரெஸ்பான்சிபிளாக அக்கௌண்டபிலிட்டியாக அந்த குடும்பத்தை நல்லா லீட் பண்ணால், எஸ்பெஷலி ஒய்ஃபை, பிள்ளைங்க இன்றைக்கி இருக்கும் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப பிரியமாக அந்த எவ்ரி டே நைட்டில் இன்னும் நம்ம எப்படி பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு மனதார ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சிங்கன்னா, மனம் திறந்து உங்கள் மனைவி கிட்ட பேசி அவங்களுக்கு அப்பப்போ அவங்க பண்ண சின்ன சின்ன நல்லதுக்கு அவங்கள பாராட்டுங்க, நன்றி செலுத்தினீங்கனாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. கடவுளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நைட்டு படுங்க ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர். ஓகே, டேக் கேர் மக்களே, பாய். காட் பிளஸ் யூ அண்ட் மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். ஹெல்ப் மீ ஹெல்ப் யூ அப்படிம்பாங்க. நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட நல்ல எண்ணங்களோடு பேசி பழகினீங்கன்னா தான் அவங்க உங்களுக்கு நல்லது பண்ண முடியும். அதான் ஹெல்ப் மீ ஹெல்ப் யூங்கிறது. ஓகே, டேக் கேர் மக்களே. கமெண்ட்டில் எழுதுங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆம்பிஷன், ட்ரீம்ஸ் இருக்குது, இல்லை கடவுள்கிட்ட இதை பற்றி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் எழுதுங்க மக்களே. டேக் கேர், பாய்.